வாழ்த்தால் நெகிழ்ந்து போன கேப்டன் மகன் சண்முக பாண்டியன். கேப்டன் விஜயகாந்த் ஒட்டுமொத்த திரை உலகத்திலும் கொண்டாடப்பட்டவர். ஏகப்பட்ட ஹிட் படங்களை கொடுத்து ரஜினிகாந்த், கமல்ஹாசனுக்கு போட்டியாக திகழ்ந்த அவர் அரசியலில் நுழைந்து அங்கு ஏற்பட்ட சில துரோகங்கள் அரசியலில் சரிவை சந்தித்தார். ஆனால் அவர் உயிரிழந்த பிறகு அவரை தமிழ்நாட்டு மக்கள் பெரிய அளவில் மிஸ் செய்கின்றனர். அவரின் மறைவு பெரிய அளவில் தாக்கத்தை மக்களிடம் ஏற்படுத்தியது. அவர் உயிரிழந்ததை தொடர்ந்து அவரது இடத்தை அவரது மகன் சண்முக பாண்டியன் பிடிக்க வேண்டும் என்ற விருப்பமும் பலரிடமும் இருக்கின்றது. அவர் ஏற்கனவே 2015ஆம் ஆண்டு சகாப்தம் திரைப்படத்தின் மூலமாக ஹீரோவாக அறிமுகமானார். அதற்கு பிறகு திரைத்துறையிலிருந்து ஒதுங்கிய அவர் சமீப காலமாக மீண்டும் நடிக்க ஆரம்பித்திருக்கிறார். சினிமாவிற்கு தேவையான உடல்வாகு கொண்டிருக்கும் அவரை எப்படியாவது திரைத்துறையில் வெல்ல வைத்துவிட வேண்டும் என்பது விஜயகாந்த் ரசிகர்களின் ஆசையாக இருக்கிறது. அவர் கடைசியாக படைத்தலைவன் திரைப்படத்தில் நடித்திருந்தார். ஆனால் அப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றது. தற்பொழுது கொம்பு சீவி படத்தில் நடித்து முடித்துள்ளார். இப்படத்திற்கு இசையை கொடுத்திருக்கிறார் யுவன் சங்கர் ராஜா. அவரே பாடியுள்ள இப்படத்தின் முதல் பாடல் உன்ன நாம் பார்த்தா தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளது. அந்த பாடல் வரிகளை எழுதியுள்ளார் யுகபாரதி. காதல் உணர்வுகளால் நிரம்பிய இந்த பாடல் யுவனின் மெல்லிய குரல் மற்றும் மெலடியான இசையுடன் ரசிகர்களின் இதயத்தை கவர்ந்துள்ளது. பாடல் வெளியான சில மணி நேரங்களிலேயே யூடியூபில் ஆயிரக்கணக்கான பார்வைகளை பெற்றுள்ளது. இந்த பாடலை பல பிரபலங்கள் கேட்டு பாராட்டி வருகின்றனர். யுவன் இசை என்பதால் அஜித் கேட்டு ரசித்து பாராட்டி இருக்கிறார். அஜித்தின் வாழ்த்தை பார்த்த கேப்டன் மகன் செம உற்சாகத்தில் உள்ளாராம். இந்த படம் கண்டிப்பாக பெரிய ஹிட் அடிக்கும் எனவும் வாழ்த்தியுள்ளதால் நெகிழ்ந்துள்ளார் சண்முக பாண்டியன். அதனை போலவே பல முக்கிய பிரபலங்களும் வாழ்த்துக்களை கூறி இருக்கின்றனர். 2013ஆம் ஆண்டு வெளிவந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் திரைப்படம் மூலம் ரசிகர்களுக்கிடையே பெரும் வரவேற்பை பெற்றவர் இயக்குனர் பொன்றா. அவர் தொடர்ந்து ரஜினி முருகன், சீமராஜா போன்ற ஹிட்டான படங்களை இயக்கி இருக்கிறார். தற்பொழுது கொம்பு சீவி படம் 1996ஆம் ஆண்டு உஸ்லம்பட்டி, ஆண்டிப்பட்டி, வைகை அணை போன்ற பகுதிகளில் நடந்த உண்மை சம்பவங்களை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. நகைச்சுவை மற்றும் ஆக்ஷன் கலந்த வித்தியாசமான கதையை பொன்றாம் தனது பாணியில் ரசிகர்களுக்கு வடிவமைத்துள்ளதாக கூறப்படுகிறது. முக்கியமாக இப்போதைக்கு டாப் ஹீரோக்களில் ஒருவராக இருக்கும் சிவகார்த்திகேயனை முதலாக அனைவரிடமும் கொண்டு சேர்த்தது என்றால் வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன் ஆகிய படங்கள் தான். 2 படங்களையும் இயக்கியவர் பொன்றா. அவர் விஜயகாந்த் மகனுக்கு அதே போன்ற வெற்றிகளை கொடுப்பாரா என்ற எதிர்பார்ப்பும் பலரிடம் எழுந்திருக்கிறது.